கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் மனிதர்கள் பகுதியில் நாம் இன்று காணப்போவது இஸ்ரவேலின் 10ஆம் நியாயாதிபதியான ஏலோன். நியாயாதிபதிகள் 11 வசனங்களில் இவரை பற்றி நாம் காண்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நியாயாதிபதிகள் இஸ்ரவேலுக்காக போராட கடவுள் எழுப்பிய சிறந்த ஆட்சியாளராகவும் மீட்பராகவும் இருந்தார்கள். வேதாகமத்தில் ஒத்னியேல், ஏகூத், சம்கார், தெபோரா, கிதியோன், தோலா, யாவீர், யெப்தா, இப்சான் ஆகிய 9 நியாயாதிபதிகளுக்கு பிறகு ஏலோன் 10ஆம் நியாயாதிபதியாக இருந்தார். வேதாகமத்தில் உள்ள நியாயாதிபதிகள் மனம் திரும்பிய மக்களை தங்கள் எதிரிகளை வெற்றி பெறவும் அவருடனான சரியான உறவை மீட்டுக் கொள்ளவும் சர்வ வல்லமையுள்ள தேவனால் எழுப்பப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் வரலாற்றிலும் மிகவும் கொந்தளிப்பான மற்றும் கணிக்க முடியாத காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசத்தை நியாயாதிபதிகள் வழிநடத்தினார்கள். ஏலோன் என்ற பெயரின் அர்த்தம் ஓக் மரம் அல்லது வலுவானது என்று பொருளாகும். சிறிய நியாயாதிபதியாக இருந்த ஏலோன், தோலா, யாவீர், அப்தோன் மற்றும் இப்சான் ஆகியோரின் பெயர்கள் அவர்களின் குலங்களில் பெயர்களாக தெரிகிறது. அவர் செபுலோன் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். அவர் 10 ஆண்டுகள் இஸ்ரவேலை வழிநடத்தினார். மேலும் அவரது வாழ்நாளை பற்றி மிக குறைவாகவே அறியப்பட்டாலும் அவரது தலைமையின் காலம், அவரது மரணம் ஆகியவை வேதத்தில் பதிவு செய்யப்படவில்லை. சில ஆராய்ச்சி அறிஞர்களின் கூற்றுப்படி இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் ஏலோன் ஒருவராக இருந்தார். அவர் ஆட்சியின் போது சமூகத்தின் கட்டமைப்புகள் மற்றும் செயல்பாடுகளை வடிவமைத்தனர். ஏனெனில் அவர்கள் இராணுவ மோதல்களால் சவால்கள் செய்யப்படவில்லை. ஏலோன் ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் நியாயமான நியாயாதிபதியாக கருதப்படுகிறார். அவர் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான அரசை பராமரிக்க பாடுபட்டார். தனது அறிவு மற்றும் அவருடைய திறனால் மக்களுக்கு நீதியை உறுதி செய்தார். இருப்பினும் அவரது பெயர் எந்த வரலாற்றிலும் இணைக்கப்படவில்லை. அவரது மரணத்திற்கு பிறகு செபுலோனிய தேசத்தில் உள்ள ஒரு மூதாதையர் நகரமான ஆயலோனில் அடக்கம் செய்யப்பட்டார். அவரது ஆட்சி இப்சானின் ஆட்சியை தொடர்ந்து வந்ததாகும். அதற்கு பிறகு அப்தோனின் ஆட்சி வந்தது. வேதாகமத்தில் ஏலோன் மிகவும் அறியப்படாத நியாயாதிபதியாக இருக்கலாம். நியாயாதிபதியாக அவரது பங்கு ஏதேனும் இராணுவ பிரச்சாரங்களை உள்ளடக்கியதா அல்லது இஸ்ரவேலுக்கு சமாதான காலமாக இருந்ததா என்பது தெரியவில்லை. கடவுளை நம்பியே வேதத்தின் நியாயாதிபதிகள் தங்கள் தவறுகள் மற்றும் தோல்விகள் இருந்தபோதிலும் சர்வ வல்லமை உள்ளவரால் சக்தி வாய்ந்த முறையில் பயன்படுத்தப்பட்டனர் என்பது உண்மையே. நாமும் தேவனால் பயன்படுத்தப்படுவோம் என்ற விசுவாசத்தோடு கூட அவரை அண்டி வாழ்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.